அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 23. ஒரு அருமையான திருப்பாடலை இன்றைய நாளிலே நாம் வாசித்து தியானித்து சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். திருப்பாடல் 23. நம் ஆண்டவர் நல்ல ஆயனாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். அனைவரும் மனனம் செய்து வைத்திருக்கிற ஒரு உன்னதமான திருப்பாடல் இந்த திருப்பாடல் தான். ஆனால் இந்த திருப்பாடலிலே சில நுணுக்கமான விஷயங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. திருப்பாடலின் ஆசிரியர் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக முதல் பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். பிறகு தன்னை ஒரு மனிதனாக, இறைவன் தன்னை ஒரு மனிதனாக பாவித்து வழி நடத்துவதை மிக அருமையாக எடுத்து கூறுகிறார். மூன்றாவது, தன்னை கடவுளது பிள்ளையாக கடவுள் நிலைக்கு அழைத்து செல்கிற ஒரு நிலையிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னை உருவகப்படுத்தி காண்பித்திருக்கிறார். வாருங்கள் சிந்தித்து பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி ஆயனது பராமரிப்பில் எப்படி இருக்கும்? ஆயன் இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆயன் அதனை நன்கு கவனித்துக் கொள்வான். அப்படி இருக்கிற போது திருப்பாடலாசிரியர் தான் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறதாகவும், தன்னிடம் கடவுள் இருப்பதினாலே ஒரு நல்ல ஆயனாக இருப்பது எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், பராமரிப்போடு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. பசும் புல் வெளியின் மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு அழைத்துச் செல்வார். ஒரு ஆட்டினுடைய தேவை புற்களும் நீரும் தான். இந்த இரண்டும் அதனுடைய உணவுப் பொருட்கள். இவை இருந்தது என்றால் ஆட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த நிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு சௌகரியமான பாதுகாப்பான ஒரு நிலைக்கு இறைவன் தன்னை அழைத்து செல்வதாகவும், தனக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் கொடுப்பதாகவும் ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவித்து இறைவன் எனக்கு அன்றாடம் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தன்னை ஒரு மனிதராக உருவகப்படுத்தி பாருங்கள், அவர் எனக்கு புத்துயிர் அளிக்கிறார், நான் புதிய மனிதனாக மறுபிறப்பு அடைய இறைவனுக்கு புத்துயிர் அளிப்பதாகவும், நேரிய வழியில் ஆண்டவரது பெயருக்கு ஏற்ப நான் வாழ ஒரு சரியான வழியிலே என்னை வழி நடத்தி செல்வதாகவும், ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் அந்த பாதையை இறைவன் தீர்மானிப்பதாக, அந்த பாதையில் இறைவனே தன்னை வழி நடத்துவதாக மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் அஞ்சினேன், காரணம் இறைவனின் கூட வருகிறார். இந்த உலகம் இருள் நிறைந்தது, பயங்கரமானது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கை போல எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னு தெரியாது. இருப்பினும் நான் பயணிக்கிறேன், காரணம் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார். அன்று இஸ்ராயேல் மக்கள் எகிப்தியர்கள் பின்னால் துரத்தி கொண்டு வருகிற போது, உயிர் பயத்தோடு கொள்கிற போது, இறைவன் தானே நெருப்பு தூணாக, மேகத்தூணாக முன்னும் பின்னுமாக இருந்து காத்தாரு. அதுபோலதான் இறைவன் தன்னை காப்பதாக உறுதி கொடுக்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாக நாம் வாழ்கிற போது நமக்கு ஏற்படுகிற அனைத்து விதமான இக்கட்டுகளிலும் இறைவனே துணையாக இருக்கிறார். மேலுமாக என்னுடைய எதிரிகளின் கண்முனே எனக்கு ஒரு விருந்தினை தயார் செய்கிறார், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கான ஆசீர்வாதத்துக்கு குறையே இல்லை. என் எதிரிகள் என்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் வீழ மாட்டேன். என்னை இறைவன் தாங்குகிறார். நான் இறைவனது பிள்ளையாக இருக்கிறேன். இறைவன் என்னை பராமரித்துக் கொள்கிறார். அவரது அரவணைப்பில் வாழுகிற, அவரது அன்புக்கு உகந்த பிள்ளையாக நான் இருக்கிற போது எது என்னை தாக்கும்? எந்த எதிரி எனக்கு முன்னால் வர முடியும்? என் ஆண்டவர் எனக்கு முன்னால் இருந்து போராடுகிறாரே. ஆகவே இறைவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, கலக்கமும் இல்லை. திருப்பாடலாசிரியர் மிக அருமையாக வல்லவா சுட்டி காட்டுகிறார். இறுதியாக தன்னை ஒரு இறைவனின் நிலைக்கு கடத்தி செல்கிறார். எப்படி என்று பார்க்கிற போது, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எங்கே ஆண்டவர் வசிக்கிறாரோ அங்கே நானும் வசிப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம். ஆண்டவரது ராஜ்யத்திலே எனக்கு இடம் இருக்கும், அந்த ராஜ்யத்திலே நானும் போய் இருப்பேன், என் ஆண்டவர் அழைத்துக் கொள்வார், என அருள் நலமும் பேரன்பும் எனக்கு புடை சூழ்ந்து நிற்கும், என நிறைஞ்சிருக்கும் என்று வாக்குறுதியாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பாது, கடவுள் நிலைக்கு நாம் கடந்து போகிற ஒரு சூழல் உருவாகும். கடவுளோடு வாழுகிற வாய்ப்பு நமக்கு கிட்டும்.
சிந்திப்போம். இந்த திருப்பாடல் ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு மனிதனாக, ஒரு கடவுள் தன்மை நிறைந்த பக்குவப்பட்ட ஒரு சிறந்த ஜீவனாக தன்னை உருவகப்படுத்தி காண்பிக்கிற போது நாம் நம்மை உணர்ந்து கொள்வோம். நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, கடவுளது அன்புக்கு பாத்திரமான கடவுளின் அன்பு பிள்ளைகள், தெய்வீக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருப்போம். அந்த நற்பெயரை கெடுக்காத விதத்தில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வாழுகிற பாக்கியத்தை பெற்றிருப்போம். அதற்காக தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, முத ஆட்டுக்குட்டியாக, முத அன்பு பிள்ளையாக வாழுகிற பாக்கியத்தை ஏதோ இந்த உலகத்திலே கொடுத்தீரே, மறு உலகத்திலும் உம்மோடு கூட நீடூழி வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து காத்தருளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.